சமயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் பி.டி. செல்வகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம் மேடம். இன்றைக்கு நீங்க திமுகவில் இணைஞ்சிருக்கிறீங்க. விஜய் அவர்கள் கூட கிட்டத்தட்ட 27 வருஷம் பயணம் பண்ணிருக்கிறீங்க. ஆனா இன்றைக்கு அவர் யார பிரதானமா எதிர்த்து அரசியல் பண்றாரோ அந்த கட்சியில நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க. ஆனா இப்போ இன்றைக்கு நீங்க சேரும்போது கூட விஜய் கூட இருந்தவர் இன்னைக்கு சேர்ந்திருக்கிறாரு அப்படின்னு தான் போடுறாங்க. உங்களுக்கு ஒரு அடையாளமா விஜய் மாறிட்டாரோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? உங்களோட அடையாளமாவே அவர் தான் இருக்கிறாரா? அடையாளம்னு சொல்ல முடியாது மேடம். நம்ம அவ்வளோ உண்மையாக இருந்திருக்குன்னு அர்த்தம். அவர் கூடலேயே கிட்டத்தட்ட 10-15 பேர் இதே மாதிரி வேலையை விட்டு போனவங்க இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த அடையாளத்தை கொடுக்க முடியாது. நம்ம அவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு எஸ் சந்திரசேகர் எப்படி ஒரு அப்பாவுக்கு ஒரு பையனுக்கு எவ்வளோ ஒரு தகப்பனார், ஒரு குருவா, ஒரு டைரக்டராக, ஒரு ஆலோசகராக எப்படி ஒர்க் பண்ணார்னு எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இப்பவும் சொல்கிறாங்களோ, அதேமாதிரி பி.டி. செல்வகுமாரும் அந்த மாதிரி உண்மையாக உழைச்சவர், ஹார்ட் ஒர்க்கர். ஒன்லி பிஆர்ஓ மட்டும் இல்லை. அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா, ஒரு பட ரிலீஸுக்கு பிரச்சனைனா, ரசிகர் மன்ற பிரச்சனைனா, ரசிகர் மன்ற கட்டமைக்கிறதுனா, ஃபங்க்ஷன் நடத்துதுன்னா பி.டி. செல்வகுமாரை கூப்பிடுங்க, அவர் இருந்தால் தான் கரெக்டாக பண்ணுவார்னு சொல்கிற அளவுக்கு ரெண்டோருமே நம்மளை வச்சுருந்தாங்க. இப்போ அவரை விட்டு ஒதுங்கின உடனே பி.டி. செல்வகுமார் தெரிகிறாரு. இப்போ எத்தனையோ ஒரு 4-5 பேர் இப்போ ரீசெண்டாக கூட அவரை விட்டு வேலையை விட்டு போனாங்க. யாரையா தெரியுமா? தெரியாது. ஒரு அடையாளம் வரணும்னா அங்கே ஒரு சின்சியராக உழைச்சிருக்கணும். நான் அந்த சின்சியராக உழைச்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அந்த அடையாளப்படுத்தப்படுறேன். ஓகே. விஜய்ங்கிற ஒரு பெரிய பிம்பம், ஒரு பெரிய நடிகர். அதை யாராலையும் மாற்ற முடியாது. பெரிய நடிகர் ஆகிட்டார். அதில் நம்மளும் உண்மையாக உழைச்சது உண்மை தானே. அந்த உழைச்சவங்களும் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? இப்போது எம்ஜிஆர் அண்ணா கூட இருந்தார். அது அண்ணா கிட்ட இருந்தவர் எம்ஜிஆர்னு சொல்ல தானே செய்கிறாங்க. அதேமாதிரி விஜயிடம் இருந்தவர் தான் நம்ம. விஜயுடைய வளர்ச்சிக்கு அவர் பெரிய நடிகர் ஆகிட்டார். நம்ம ஒரு பெரிய ஆட்கள் கிடையாது. நம்ம லெவலில் நம்ம ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கோம், தொழில் பண்ணுறோம். அவர் எங்கேயோ இருக்கிறார் விஜய் ஒரு பெரிய மக்கள் மத்தியில் பெரிய இடத்துக்குள்ளே போயிட்டார். ஆனால் காலத்தின் சூழல் நம்ம இன்றைக்கி இன்னொரு இடத்துக்கு நம்ம போகும்போது விஜய் பேரை தான் சொல்லுவாங்க. விஜயிடம் இருந்தவர். அது அந்த இது நம்ம என்ன மேடம் பண்ண முடியும்? நான் செய்த தப்பு கிடையாது. ஜெயினி சொல்கிறீங்க நீங்கள் எல்லாரும். அது உங்களுக்கு பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்கிறதுனால. எனக்கு பிரச்சனை. நம்ம அவர்கிட்ட உண்மையிலே வேலை தானே பார்த்தோம். ஆமாம். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா? எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எனக்குன்னு ஒரு வேலை பார்க்குறதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது. அதை நான் விட்டுட்டு போக முடியாது இல்லை, முடங்க முடியாது இல்லையா? அந்த வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன். அதனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நான் போகணும் இல்லையா? நானும் அரசியலில் வரணும், அந்த மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், எனக்கு ஆசை இருக்குது, எண்ணங்கள் இருக்குது. நான் ஒரு பகுதியில் பெரிய வேலை பார்த்துட்ருக்கேன். அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த என்னுடைய அடையாளத்தை காட்டுறதுக்காக நாங்கள் ஜாயின் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அடையாளத்தை மாற்றத்துக்காக போகிறீங்களா, இல்லை இதே அடையாளம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சரி, இப்போ திமுகவில் எதற்காக இணைஞ்சீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? திமுக எந்த வகையில் உங்களை ஈர்த்தது? நீங்கள் எதனால் அங்கே போனீங்க? இப்போ இருக்கக்கூடிய அதான் நான் ஏற்கனவே விஜய் அவர்கள்கிட்ட இருந்து போனார் அப்படின்ற அந்த அடையாளம் இருக்கு இல்லையா, அது இனிமேல் மாறும்னு நினைக்கிறீங்களா? களப்பணி மக்கள் இயக்கம்னு ஒன்று வச்சிருக்கிறீங்க, அதை அடிப்படையாக வச்சு தான் இப்போ திமுகவில் இணைஞ்சிருக்கிறீங்க. எதன் காரணமாக திமுகவை சூஸ் பண்ணீங்க? இப்போ நான் கலப்பை மக்கள் இயக்கம் சார்பாக நான் நிறைய பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுத்துட்ருக்கேன். அரசு பள்ளிகளுக்கு வகுப்பறைகள் இல்லாத பள்ளிக்கூடங்கள், அதாவது விளையாட்டு திடல்கள், அந்த ஏழை மாணவர்கள் விளையாடுறதுக்கு இடம் இல்லாத இதெல்லாம் நான் போய் ஒவ்வொரு இடமா ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ இதை அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. அந்த திமுக அரசு இப்போ சிறந்த கல்வி சேவையாளர் விருது தராங்க, சிறந்த பண்பாளர் விருது தராங்க அந்த மாவட்டங்கள். அப்போது எனக்கு ஒரு பெரிய என்கரேஜிங்காக இருக்குது. இன்றைக்கி ஒரு ஆளுங்கட்சி அவங்க தான். இப்போ எங்களுக்கு வேறு எந்த பேக்ரவுண்டும் இல்லை. எங்களுக்கு யார் பேக்ரவுண்டு சொல்லுங்கள்? ஒரு நடிகர் பேக்ரவுண்டும் போயிடுச்சு, விஜய் கூடல இருந்து அதுவும் போயிடுச்சு. ஒரு அரசியல் பின்னணியும் இல்லை. ஆனால் அந்த மக்களுக்கு நான் நல்லது செய்யணும், இன்னும் அதிகமாக செய்யணும்னா எனக்கு ஒரு அதிகாரம் வேணும். அப்போ எனக்கு ஒரு அடையாளம் தரக்கு அவங்க என்னை கண்டுபிடிக்கிறாங்க. எனக்கு நான் செய்கிற சர்வீஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கலான்னு அந்த திமுகவிலிருந்து அவங்க என்னை என்கரேஜ் பண்ணும்போது எனக்கும் ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது, எனக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது. நான் தனியாக பண்ணிகிட்டு இருக்கிறது வேறு, இன்னும் ஒரு அதிகார பலத்தோடு பண்ணும்போது அதிகம் பண்ண முடியுங்கிற ஒரு நல்ல ஆசையில் தான் நம்ம இப்போ சேர்ந்துருக்குறோம். ஓகே. அதனால் அடையாளத்தை திமுக தந்தாலும் சரி, அது விஜய் அவங்க தந்த அந்த பேரை எல்லா இடமும் போட்டாலும் சரி, எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை. நான் அது எனக்கு எது தந்தாலும் சரி, எனக்கு ஒர்க் பண்ணணும். இன்னைக்கு விஜய் கூடல இருந்ததுனாலே, இல்லை கலப்பை மக்களுக்கு மூலமாக நான் ஒர்க் பண்ண அந்த ஒர்க்குனாலே அவங்க அடையாளம் கண்டு என்ன கூப்பிட்டுருக்காங்க இல்லையா? எனக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்காங்க இல்லையா? இன்றைக்கி எவ்வளோ ஒரு பெரிய அளவில் என்னுடைய அந்த இணைப்பை ரொம்ப பெரிய பிரம்மாண்டமாக பண்ணி அவரே கூட இருந்து எல்லார் கூடலையும் புகைப்படங்கள்லாம் எடுத்து நல்லா விசாரித்து ரொம்ப நல்லா பண்ணுறீங்கன்னு என்கரேஜ் பண்ணி அவரே பேசுகிறார். ஒரு சிஎம் பேசும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கு இல்லையா?
ஓகே. அப்போ அது எனக்கு இப்போ அங்கீகாரம் இருக்கு. அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி சார். இப்போ நீங்க அரசியல நல்லா பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க. தாவேகாவ பிரதானமா எதிர்க்கிறதே வந்து திமுகவ தான் இருக்கு. நீங்க இப்போ திமுகவுல சேர்ந்திருக்கிறீங்க. இனிமே அரசியல் செய்யும்போது தாவேகாவ விமர்சிக்காமயோ, இல்ல விஜய் அவர்கள திட்டாமயோ நீங்க அரசியல் செஞ்சிருவீங்களா? இல்ல அவர திட்டுன்றதுக்காக தான் திமுகவுக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களுக்கெல்லாம் உங்க பதில் என்ன? இல்லை, நான் விஜய் ஏன் திட்டணும்? எனக்கு விஜய் வந்து வளர வளர சந்தோஷப்பட்ட ஆள்ல முதன்மை ஆளு நான் தான். ஓகே. இன்னைக்கும் அவர் வளரணும்னு நினைக்கிற ஆளு. ஏதோ காலத்தின் சூழல், சில தீயவர்கள், சில சகுனி கூட்டங்கள் வந்து அவரையும் நம்மளையும் பிரித்திருக்கிறார்கள். அது நானாக வெளியே வரல, அவராக இன்னும் வெளியே போச்சுல. நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு பிரிவினை, ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு, அந்த பிரச்சனை, புலி படம், படங்கள் வரும்போது எல்லாருக்கும் பிரச்சனை வரும். அதை சமாளிக்கிற நேரத்தில் வேறு சிலர் வந்து எப்படியாவது தடுத்து எப்படியாவது வெளியே தள்ளிட்டா நம்ம அந்த இடத்துக்கு வந்துடலாம், பிடி செல்வகுமார் இடத்துக்கு நம்ம வந்துடலாம், நம்ம ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் பண்ணலாம், அவருக்கு கொடுக்குற மரியாதை நமக்கு கிடைக்கணும். ஒரு 2, 3, 4 பேர் பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளானில் நான் வந்து பலிக்கடாகிறேன். அவராக வேணாண்டி போகல. அது வந்து அவருக்கு நம்ம புரிய வைக்க கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. அவருக்கு புரிய வைக்க அவங்க அப்பாவுக்கு எல்லாமே தெரியும். அவங்க அப்பாவும் அந்த டைமில் அவர்கிட்ட நல்ல ஒரு சூழல் எல்லாம் போயிட்டாங்க. அதனால் நாங்கள் அவருக்காக பட்ட கஷ்டங்களும் உழைப்பும், அவருக்காக செய்த அர்ப்பணிப்புகள், இரவு பகல் பாராமல் ஏன்னா அவர் ஒரு சாதாரண ஒரு நடிகராக இருந்தவர் தானே. நாளைய தீர்ப்பில் வரும்போது அவருடைய புகைப்படத்தை கூட ஒரு பத்திரிகையில் போடுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க, போட மாட்டாங்க. அப்போ நான் தான் திருவாக பத்திரிகை ஆஃபீஸாக அலைஞ்சு தெரிவேன். அவர் படம் ஸ்டில்லு போடுறது, அவர் ரசிகர் மன்றத்தை கட்டமைக்கிறது, எல்லா ஒர்க்குகளும் கூட இருந்து ஒர்க் பண்ணவன். அப்போ நம்ம மனசுக்கு கஷ்டமாக இருக்குமில்ல மேடம். நீங்க உங்க வருத்தத்தை சொல்றீங்க. திமுகவுல போய் இணைஞ்ச அப்புறம் விமர்சிக்க வேண்டிய சூழல் வரும்போது விமர்சிக்காம இருக்க முடியாது இல்லையா? அப்போ விமர்சிப்பீங்களா விஜய? அதான் விஜய் விமர்சிக்கக்கூடிய சூழல் வரும்போது நான் விஜயை விமர்சிக்கணும். அவருடைய கொள்கைகளை அவர் கூட இருக்கவங்க பண்ற தப்பை தான் நான் விமர்சிப்பேன். இப்போ வேற நான் விஜயை விஜய் விமர்சிக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அவர் கூட இருந்தது. நம்ம எல்லா இடத்துலையும் நீங்கள் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா, பல இடங்களையும் இன்டர்வியூ வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலையும் வைரலாக நிறைய போயிட்டு இருக்கு. ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அவரை நான் எந்த இடத்துலையும் விமர்சிக்கல. ஆனால் அவருடைய திட்டங்கள், அவர் கூட இருந்து பிளான் பண்ணி கொடுக்குறவங்க, அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன தவறுகள் பண்ணுறதுனால அவருக்கு எப்படி கெட்ட பேர் ஆகுது, இதை எப்படி சரி பண்ணனா அவர் எப்படி ஒரு வலுவான ஆளாக ஆகலாம், இன்னும் அவர்கிட்ட அந்த குவாலிட்டி எப்படி வளர்த்துக்கிடலாம், இதைத்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இனி அரசியல் களம் மாறும்போது, சூழல் வரும்போது, இனி அரசியல் மேடைகள், களங்கள் அது எப்படி மாறுது, நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது நான் இப்போ உடனே சொல்ல முடியாது. சரி சார். இப்போ நீங்க சொல்றீங்க கூட இருக்கிறவங்க வந்து சரியா அவரை வழிநடத்தலை அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்டீங்க. நான் நிறைய உங்களுடைய காணொலிகள்ல பார்க்கும்போது நான் பார்த்தேன். இப்போ உங்களுடைய இடத்துல வந்து புசியானந்த் அவர்கள் தான் இருக்கிறாரு. இப்போ நீங்க வந்து 27 வருஷத்துக்கு முன்னாடி எந்த இடத்துல இருந்தீங்களோ அதே இடத்துல இப்போ புசியானந்த் அவர்கள் இருக்கிறாரு. அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை, புசியானந்த் வந்து இடையில வந்தவர் தான், அதில் இல்லைன்னு சொல்ல. நாங்கள் தான் இந்த விஜய் மக்கள் இயக்கம்னுட்டு ஒன்று போடும்போது அவங்க அப்பா பேர் எழுதும்போது என்கிட்டயே என் பேரெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி அப்படி தான் நாங்கள் பேரெல்லாம் போட்டோம். ஓகே, அவங்க கிட்ட சொல்லி தான் புசியானந்த் அவர்களே விஜய்க்கு அடையாளப்படுத்தப்பட்டாரா? அதெல்லாம் நடந்தது உண்மை. அப்போ நம்ம சரி சார், இந்த பக்கத்து ஸ்டேட்டாக இருக்க நம்ம ஈஸி வரக்கு அந்த மாதிரி பாயிண்ட்டுகள்லாம் நானே சொல்லியிருக்கேன். அப்போ பொறுப்பு முழுக்க எஸ் சந்திரசேகர் கையில் தான் இருக்குது. சரி, அப்படி அவர் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தவர் தான். ஒன்றும் பெரிய ஆட்கள்லாம் கிடையாது. அவர் ஒன்றும் பெரிய என்ன சகாப்தம்னு பார்த்தா என்ன பண்ணியிருக்காரு, அவர் என்ன இந்த மக்களுக்காக பெரிய ஒரு இது பண்ணவரோ இல்லை ஏதோ புரட்சியை பண்ணவரோ கிடையாது. அவர் இல்லைன்னா விஜயினுடைய ஃபேன்ஸ்க்கான அந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதை வந்து ரெகுலேட் பண்றதே வந்து அவர் தான், புசியானந்த் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரசிகர் மன்றத்தை வந்து இது பண்றதே புசியானந்த் அவர்கள் தான் ரெகுலேட் பண்றாருன்றது. கட்டமைப்பை உருவாக்குனது எல்லாமே அவங்க அப்பா சார் மேடம். அவர் தந்தையார் தான் ரசிகர் மன்ற பொறுப்பாளராக இருந்து எல்லாம் பண்ணவர். அவருக்கு பக்கபலமாக நான் இருந்தேன். எல்லாமே எந்தெந்த ஊரில் என்ன பண்ணலாம், யார் யாருக்கு எப்படி பண்ணலாம், அந்த ஊரில் உள்ள அந்த ரசிகர்களோட பொறுப்பாளர்களுக்கு எப்படி தன்னம்பிக்கை கொடுக்கணும், எப்படி அவங்களெல்லாம் இங்கே வர வச்சு இது கொடுக்கணும், ஒரு ஃபங்க்ஷன் எப்படி நடத்தணும், எல்லாமே நாங்கள் உருவாக்குனது. அவர் உருவாக்கி வச்சதில் வந்து அழகாக நல்ல ஒரு மரம் நல்லா வளர்ந்த பிறகு பழங்கள் காய்கனிகள்லாம் காய்ச்சி இருக்கும்போது அதை அறுவடை பண்ணுறதுக்குள்ள நுழைஞ்சவமாய் வந்தவர் அவர். அப்பாவியாக நிற்கிறது வந்து சந்திரசேகரன் நானும் தான். என்ன மாதிரி இன்னும் சில மாவட்டங்களில் இருக்கிறாங்க, ஒதுக்கி வைக்கப்பட்டது இல்லை விலக்கி வைக்கப்பட்டவர்கள் இல்லை பழி வாங்கப்பட்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இன்னும் இருக்கிறாங்க. பழி வாங்கப்பட்டவர்கள் கூட அந்த அளவுக்கு போய் இருக்கிறதா? ஆமாம். இப்போ புசியானத்துக்கு பிடிக்கலன்னா அவர் என்ன செய்வார்? இப்போ புசியானது ஒரு மாவட்டத்தில் 3 பேர் இருக்காங்க, பொறுப்பு கொடுக்கலான்ட்டு இருக்காங்க. புசியானத்துக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு தப்பானவனாக இருந்தாலும் கொடுத்துட்றாரு.
இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க பணம் வாங்கிட்டு போடுறாருன்னெலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அவருக்கு பிடிச்சவருக்கு வேண்டியவருக்கு அவர் பதவி கொடுக்கும்போது உண்மையாக உழைக்கிறவங்க அங்கே அடிபட்டு போயிடுவாங்களே நிறைய இடத்துல. அப்போ விஜய் ஏன் வந்து இத்தனை பேர் வந்து சொல்றாங்க அப்படின்னா, இத்தனை பேர் வந்து அவருக்கு விசுவாசமா இருந்தவர்களோ இல்ல அவருக்கு நெருக்கமானவர்கள் வந்து தள்ளி வைக்கப்படுறாங்க. இப்போ தாடி பாலாஜி போன்றவர்கள்லாம் வந்து தொடர்ந்து விஜய் அவர்களுக்காக வந்து பேசிட்டு இருந்த ஒரு நபரா தான் இருக்கிறாரு. அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்ற அளவுக்கு பேசின ஒரு நபர். அவருடைய நண்பர்கள் நிறைய பேர், இப்போ சில மாவட்டங்கள்லயுமே வந்து சில நிறைய பேர் ஒதுக்கி வைக்கப்பட்டதா செய்தி எல்லாம் வருது. இதெல்லாம் விஜய் காதுக்கு போகாதா? இல்ல அவர் ஏன் வந்து அவ்வளோ முழுசா புசியானந்த் அவர்களை நம்புறாருன்னா எதுவும் இல்லாம எப்படி நம்புவாரு? இல்லை எதுவும் முடியாது இல்லைம்மா. எப்பவும் ஒரு பெரிய இடத்துல இருக்கவங்க, ஒரு பெரிய உச்ச நட்சத்திரம் அவர் இப்படி பப்ளிக்கில் போய் இறங்கி பார்க்க முடியும்? அவராக போய் பார்க்கணும். அந்த காலத்துலலாம் மாறு இடத்துல போய் மன்னர்கள் போய் ஒவ்வொரு இடத்துலையும் நின்று பொது இடங்களில் என்ன நடக்குன்னு பார்த்து அங்கே உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவாங்க. இப்போ விஜய் எப்படி கண்டுபிடிக்கிறது? யாராவது கூட இருக்கவங்க சொல்கிறது தான் அவர் நம்புவார். அந்த காலத்தில் நாங்கள் சொல்கிறதெல்லாம் நம்பினார். அதேமாதிரி இன்றைக்கி அவர் சொல்கிறத நம்புகிறாருன்னா ஒரு சிலரை நம்பி தான் ஆகணும். ஆனால் அவர் முழுமையாக ஈடுபடணும்னா இன்னும் அவர் பல களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும். அப்போ தான் உண்மைத்தன்மைகள் தெரியும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தாடி பாலாஜி சொல்லிகிட்டு இருக்காருன்னா தாடி பாலாஜிக்கு ஏன் ஒரு மரியாதை கொடுக்கக்கூடாது? நல்ல பேச்சாளர், நல்ல சிந்தனையாளர் தாடி பாலாஜிலாம். சும்மா வெளியே சொல்கிறதுக்காக நான் சொல்லலை. நல்ல விஷயம் தெரிஞ்ச பையன். உங்களுக்காக உயிரே விடுவேன்னு சொல்கிறான். பச்சை குத்திருக்கான். இன்றைக்கி நல்ல உங்களுக்காக வேலை பார்க்குறவங்க தானே தேவை. ஏன் அவனை யூஸ் பண்ணக்கூடாது? நிறைய மாவட்டங்களில் நல்ல அவருக்காகவே உயிரை கொடுக்க அவ்வளவு ஒரு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் அந்த ஆரம்பத்தில் போஸ்டர் ஒட்டினவங்க, ஆரம்பத்தில் அவருக்காக உழைச்சவங்க யாருமே நிறைய பேர் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. எனக்கு தெரியும். திருச்சியிலலாம் ஒரு பையன் இன்றைக்கி வேறு பாவம், அவரை நம்பியே போஸ்டர் அடிச்சுட்டு இப்பவும். ஆனால் அவருக்கு அந்த பையனுக்கு பதவியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ராஜாணி, திருச்சி ராஜாணி ஒரு பையன், இன்பராஜினி ஒரு பையன், எல்லாம் என்கிட்ட பேசுவாங்க. இவங்கெல்லாம் யாரால் நிராகரிக்கப்படுறாங்க? எல்லாம் தலைமை தானே. தலைமையில் எடுக்கிற முடிவுகளால். தலைமைனா அவருக்கு வேண்டியவங்க, அவருக்கு வேண்டப்பட்ட குடமுருட்டி கரிகாலன் ஒரு பையன், நான் தெரிஞ்சு கொஞ்சம் பேர். நான் ரவி ராஜாணி ஒரு பையன், அவனை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. மாவட்டம் இல்லை, மாநில செயலாளராக இருந்த பையன். அவருக்காக எவ்வளோ உழைச்ச பையனுங்க. ஏதோ ஒரு தவறுகள், ஏதோ ஒரு தப்பு பண்ணால் கூட அதை வந்து அமைச்சு அரவணைச்சு மன்னிச்சு வைக்கிறது தான் தலைமை பண்புகள். எல்லா கட்சியிலையும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள புறக்கணித்து அவங்கள உடனே அவங்க இமேஜை காலி பண்ணுற மாதிரி அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் இருக்கிற உயரத்துக்கு சாமானியர் அவங்க கூட உழைத்தவர்களை சாமானியமாக தள்ளி விட்டால் அவங்க அடுத்த கட்டம் வளரவே முடியாது. அந்த குடும்பமே நடுரோட்டுக்கு போயிடும். இப்போ இன்னைக்கு நீங்க ஏன் திமுகவில் இணைஞ்சீங்க அப்படின்ற கேள்வி வருது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி வருது சார். அப்போ வந்து நிறைய பேர் வந்து கருத்து சொல்றாங்க, இன்னைக்கு ஜெகதீஷ் பழனிசாமியோட பிறந்த நாள் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து பண்றாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஐயோ, நம்ம அவர் ஒரு இதுவாகவே நினைக்கல மேடம். ஓகே, நம்ம அந்த இதுவே நினைக்கல. இன்னைக்கு ஒரு நல்ல நாள். நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சிஎம் வந்து இன்னைக்கு சேருங்க, நீங்கள் உடனே நான் ஊருக்கு போயிட்டு இருந்தேன். திடீர்னு இன்றைக்கி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாலேருந்து ஒரு பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. மாவட்ட தலைவர்கள், இங்கே உள்ள மினிஸ்டர்ஸ் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இன்னைக்கு வர சொல்லுங்கன்னு சொன்னதும் நான் ஊருக்கு போனவன் திரும்பி வரேன். ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது அவருமே வந்து ஒரு மேடையில் கூட எனக்கு வந்து ட்வீட்லாம் போட தெரியாது, என்னுடைய அட்மினை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி மேடையிலேயே வந்து ஜெகதீஷ் அவர்களை தான் கூப்பிட்டு போடவே சொல்லுவார். தன்னுடைய டிஜிட்டலில் வந்து ஹேண்டில் பண்ண தெரியாது எனக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்னோட அட்மின் தான் பண்ணுவாருன்னு சொல்லி ஜெகதீஷ் அவர்களை தான் கூப்பிடுவார். ஸோ அப்படி அவருடைய அந்த அட்மினாக செயல்படுறாரு இல்லையா? அவருடைய இதை பற்றி அவரை பற்றி நம்ம என்ன சார், அவர்லாம் இடையில வந்தவர் தான். அதான் சார் மேடம், அது சில கிளாமர்கள், சில அட்ராக்ஷன்கள், சில கவர்ச்சிகள், இதுக்கு சில டைமில் சிலர் நம்ம அடிக்ட் ஆகிட்டோம். ஆனால் உண்மையிலே ஒருத்தர் நமக்காக எவ்வளோ தியாகம் பண்ணுறாங்க, அவங்க ஒரு கடின உழைப்பு என்ன, அதனுடைய வலி என்ன, நமக்காக எப்படி உண்மையாக இருந்திருக்காங்கங்கிறது சில இடங்களில் தெரியாது. அவரை பொறுத்த மட்டும் அவர் வந்தார். அவருடைய நம்ம கத்தி படத்துக்கு பிறகு தான், புலி படத்துலலாம் இருந்தார். அவருக்கு ஒரு கிளாமர் இருந்திருக்கு. அவர் அட்ராக்ட் பண்ணியிருக்காரு விஜய். ஓகே, ஏதோ வகையில் அவர் அட்ராக்ட் பண்ணியிருக்காரு. அந்த அட்ராக்ஷன் அவருக்கு பிடிச்சிருக்குது. இப்போ நம்ம பண்ணுற அட்ராக்ஷன் வந்து நம்ம ஒரு ஸ்டைலில் அவருக்கு பண்ணது அந்த காலத்தில் பிடிச்சிது. ஆரம்ப ஸ்டேஜில் எங்களுடைய அட்ராக்ஷன் அவருக்கு பிடிச்சிருக்குது. ஏதோ ஒரு காரணங்கள், சூழல் வரும்போது நம்ம இது பண்ணிட்டோம். இப்போ அவர் வந்தார். அவருக்கு ஜெகதீஷ் பழனிசாமிக்கு அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை சரியாக பண்ணியிருக்காரு. இது திடீர்னு வந்தவர் தான். அவர் ஒன்றும் பழைய இதெல்லாம் கிடையாது.
அதான் சொல்கிறோம் இல்லையா, புது புது ஒய்ஃபுக்கு ஒரு பெரிய கிளாமர் இருக்கம்பாங்க. அதே மாதிரி அவர் ஒரு புதுசாக வந்தவர், அவருக்கு ஒரு கிளாமர் இருந்திருக்கலாம். நம்ம அதை பற்றி ரொம்ப விமர்சனம் பண்ண முடியாது என்னால். ஆனால் நாங்கள் கடின உழைப்பாளிகள். ஓகே. அவருடைய ஆரம்ப ஸ்டேஜுக்கு தான் உழைப்பாளிகள் தேவைப்பட்டது. பேஸ் நீங்க தான் வந்து ஸ்ட்ராங்கா போட்டுருக்கீங்க. ஸ்ட்ராங்கா போட்டிருக்கோம். அவருக்கு ரசிகர் மன்றத்தை எப்படி கட்டமைக்கணும், புக்கு மட்டுமே 9 புக்கு அவருக்காக நடத்தணும். ஓகே. விஜய் ரசிகன், பிரியமுடன் விஜய், என்றென்றும் விஜய்னுட்டு. காரணம் எதுக்கு சொல்லணும்னா, ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு புதுமுக நடிகர்களை வளர்க்கறதுக்கு தான், அவரை கட்டமைக்கிறதுக்கு தான் நல்ல திறமையாளர்கள் வேணும். நல்ல வளர்ந்த ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினியையோ இல்லை இப்போ விஜய் மாதிரி வளர்ந்தவங்களையோ ப்ரமோட் பண்ணுறதுக்கு வேண்டிய அவசியமே கிடையாது. அது தேவையும் கிடையாது. அதனால் அந்த நேரத்தில் வந்து அவருக்கு பிடிக்கிற மாதிரி ரசிக்கிற மாதிரி சிலதை பண்ணும்போது அதில் சில நடிகர்கள் இப்படி இந்த மாதிரி அந்த ரசனைக்கு அது அவங்களுக்கு ஏதோ பிடிச்சிருது. ஓகே. அதனால அவங்க பெரிய அவங்களுடைய தந்தையுடைய சொல்லுகளோ குடும்பத்தினருடைய சொல்லுகளோ அங்கே எடுபடாமல் போயிடுது. ஓகே. இப்போ நீங்க இத்தனை ஆண்டுகள் அவர் கூட பயணிச்சிருக்கிறீங்க சார். ஆனா இப்போ வந்து விஜய் மேல நிறைய விமர்சனங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையை வைத்து நிறைய விமர்சனங்கள் எழுதப்படுது. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க அவர் கூட இருந்தே பயணிச்ச காலகட்டத்தில் விஜய் எப்படிப்பட்ட நபர் நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க. இல்லை, நான் இருக்கும்போது அவர் ஒன்றும் ரொம்ப சின்சியராக தான் இருந்திருக்காரு. நான் இருக்கிறது வரை சின்சியராக தான் இருந்திருக்காரு. ஒரு தேவையில்லாத இப்போ வந்து இந்த காசிப்பு, இந்த தேவையில்லாமல் யார் கூட இணைச்சி பேசுகிறது, அந்த மாதிரி இதெல்லாம் தவறான இதெல்லாம் வந்தது கிடையாது. வரவும் நாங்கள் விடலை, அனுமதிக்கலை. அப்போ நாங்கள் ரொம்ப ஒரு இரும்பு கோட்டை மாதிரி வச்சுருந்தோம். அவரை வந்து ஒரு பூ மாதிரி அழகாக வச்சுருந்தோம். நானாக இருக்கட்டும், அவங்க அப்பாவாக இருக்கட்டும். நீங்கள் பார்த்துருக்கேன், உங்களுக்கு தலைவா படத்துக்கு முன்னால் வர உங்களுக்கு என்ன பெரிய அலிகேஷன், படம் ரிலீஸில் ஏதாவது சிக்கல்கள் வந்திருக்கும். மற்றபடி ஒன்றும் அவருடைய பர்சனல் விஷயங்கள்லாம், ஒரு நல்ல இமேஜ் உள்ள நடிகர், ஒழுக்கமானவர், அப்படியே தான் அவருடைய இமேஜ் டோட்டல் ஒரு கலர் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிஆர்ஓ வந்து ஆளாளுக்கு வேறு விதமாக மாறி செய்து வந்தபோது விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருக்குதுங்கிறாங்க. அதை வந்து ஒரு ஆளுமையாக கண்ட்ரோல் பண்ணுறது பிஆர்ஓக்கள் கையில் தான் இருக்குது. அவங்க தான் அதை பார்த்துக்கணும். அந்த தகவல்களை அவங்க தான் பரிமாறுறதில்ல, என்னென்ன குறைபாடுகள் அந்த ஓட்டை உடைசல்களை அவங்க தான் சரி பண்ணணும். ஆனா இப்போ அரசியலுக்கு வர்றதுனால திட்டமிட்டே இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்கன்றதை எப்படி பாக்குறீங்க சார்? அப்படி எதுவும் இருக்கா? அப்படி செய்ய முடியாதுமா. அரசியலுக்கு வரதுக்காக மட்டும் தவறு இல்லாதவரை தவறுன்னு சொன்னா அது தப்பாயிடும்ல. அவர் தவறு இல்லாதவர் தான், ஆனா வேணும்னா இந்த மாதிரி கிளப்பி விடப்படுதுன்னு சொல்றீங்களா? இல்லை, தவறு இல்லை, தப்பான விஷயங்களை இல்லை, நீங்கள் யாருக்கும் வெறுப்புகளை உருவாக்கக்கூடாது. பிறர்களை பகைமை, வெறுப்பு, கோபத்தை உருவாக்கும் போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஏதோ ஒரு வகையில் ஒரு யாரையோ நம்ம வெறுப்பு உருவாக்குறோம், அவங்கள ஒரு எனிமிட்டியை உருவாக்குறோம், தப்பாக ஏதோ நம்ம பார்வை தவறாக அவங்க மேலே பட்டு அவங்க பழி வாங்கப்படுறார்கள். இப்படிலாம் இருக்கும்போது தான் இந்த மாதிரி இதெல்லாம் வரக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ கரூர் சம்பவம் நடந்தது, நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த சம்பவம் வந்து ஒட்டுமொத்த தமிழகம் இல்லை, இந்தியா முழுக்க மோடி அவர்கள் வரைக்கும் வந்து ட்வீட் போடுற அளவுக்கு பேசும் பொருளாக மாறின ஒரு விஷயம். அது விஜய் அவர்களுடைய கூட்டத்தில் நடந்தது. ஸோ அதை முதல்ல கேட்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு சார்? இப்படி அவருடைய பிரச்சாரத்தில் இவ்வளோ உயிர்கள் வந்து போயிருச்சு அப்படின்ற அந்த செய்தியை இப்போ கேட்கும் போது உங்களுக்கு விஜய் என்ன யோசிச்சிருப்பாரு அப்படின்ற உங்களால் வந்து அவர் கூட பயணிச்சதுனால உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்லை, விஜய் கண்டிப்பாக இது வருத்தம் பட்டிருப்பாரு. இதை பிளானிங்கில் நடந்தால் தான் சொல்கிறோம்ல மேடம். கூட இருக்கவங்க ஒரு நல்லவர்கள், வல்லவர்கள், ஒரு திட்டமிடுதலில் சிறந்தவர்களாக கூட எப்பவுமே வச்சுருக்கணும். இது வந்து ஒரு ஹீரோவாக இருக்கவர், அவரும் ஒரு பெரிய ஒரு 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 கூண்டுக்குள்ளே இருந்து வாழ்ந்தவர். அவர் ஒரு 8ஆவது உயரத்தில் இருக்க ஒரு நிலா மாதிரி. அவங்க வந்து மக்களை வந்து நேராக அப்படி ஒரு இடத்துல உயரத்தில் இருக்கவரை கூட இருக்கவங்க தான் கரெக்டாக கவனித்து கூட்டிகிட்டு வரணும். இவர் இப்படி கூட்டிகிட்டு வரணும், ஆப்ஷன் ஏ என்ன, பி என்ன, இப்படி இருந்தால் எப்படி பண்ணணும், அவங்களுக்கு தண்ணி வசதி கரெக்டாக போகுதா, அவங்களுக்கு டாய்லெட் வசதி எப்படி இருக்குது, ஒரு கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தால் அதை என்னென்ன வகையில் அதை கண்ட்ரோல் பண்ணலாம், அவங்க நம்மளை நம்பி வர ரசிகர்கள், நம்மளை நம்பி வர ஒரு தொண்டர்கள், பொதுமக்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் வரணும். நம்ம தான் அந்த பிளான்களை ரொம்ப கவனமாக கண்ணுங்கருத்துமாக, ஏன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அது அந்த ஹீரோவை தான் போய் அஃபெக்ட் பண்ணும். மற்றவங்க பேரெல்லாம் யாருக்கு என்ன தெரியும்? ஆதவ் அர்ஜுனா சொல்லுவாங்களா, இல்லை புசி ஆனந்தை சொல்லுவாங்களா, நிர்மல்குமாரை சொல்லுவாங்களா? அப்போ இதுக்கு கண்ணுங்கருத்துமாக அவங்க ஐடியாஸ் பல விதமாக ஐடியா பண்ணியிருக்கணும். நினைக்கிறேன் 40 பேர் இறந்துட்டாங்கங்கிறது சாதாரண விஷயமா? அவங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லி பணத்தை கொடுத்துருக்கலாம், அவங்ககிட்ட பணம் இருக்குங்கிற திமிரில் எதுனாலும் பண்ணலாம். அதுக்கு தீர்வே கிடையாது. திட்டமிடல் ரொம்ப முக்கியம். அதுவும் கூட்டம் வருதுன்னு நம்ம சொல்கிற டைமுக்கு கூட்டிகிட்டு போகணும். ஒரு ஹீரோவை ஒரு சொன்ன டைமுக்கு கூட்டிகிட்டு போகணும். அங்கே நிற்கிறவங்களுடைய நம்ம ரெப்ரசன்டேட்டிவெல்லாம் ரொம்ப நல்லவங்களா, ஒழுக்கமுள்ளவங்களா, அங்கே பாதுகாப்புக்கு அவ்வளோ தெளிவாக பண்ணணும்.
இப்போ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பேர்த்துக்கு தண்ணி கிடைக்கல, அவங்களுக்கு சரியான பாத்ரூம் வசதி இல்ல, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, ஒரு வன்கொடுமை அனுபவிச்சிருக்காங்கலாம் நம்ம கேள்விப்படுறோம் ரிப்போர்ட்டர்ஸ் மூலமா. அப்போது நமக்கு இதை கேள்விப்படும்போது நமக்கெல்லாம் கஷ்டமாக இருந்தது. இதை நம்ம நினச்சா எப்படி வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ வசதி இருக்குது. நீங்கள் ஒரு உச்சத்தில் புகழில் இருக்கிற நடிகர். அப்போ அவங்களுக்கு செய்யக்கூடிய இல்லைன்னா ஏன் இப்போ இவ்வளோ பெரிய சிக்கல்கள் வரும்னு தெரியாத அளவுக்கு எல்லாரும் மூடர்களா நம்மெல்லாம்? அப்போ இப்படி ஒரு சிக்கல் வரும்னு தெரிஞ்சால் அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணி கூட செய்யிருக்கலாம். என்ன தப்பு இருக்குது? இப்போ நாட்டுக்கு அவ்வளவு இதை நடத்தலைன்னா நாடு இதாகி போயிடும், நாடே வறுமையில் சிக்கி தவிச்சிரும், நாட்டில் பெரிய இழப்புகள் ஏற்படுங்கிறதுக்கு என்ன மாநாடு நடத்தி தான் ஆகணுமா? அந்த மாதிரி ரோட் ஷோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவசியம் இல்லை இல்லையா? அப்போ அதை நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். நீங்கள் யார் மேலேயே பழிய போடுறதோ, அவங்க அதிகாரிகள் சரியில்லை, போலீஸு சரியில்லை, இப்போ அரசு சரியில்லை, யார் இதெல்லாம் இது நம்ம நடத்துகிறவங்க தான் அதை தெளிவுபடுத்தணும். ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாங்கன்னா அந்த ஈவெண்ட் நடத்துகிறவங்க தான் அதுக்குள்ள பாதுகாப்பு, அந்த பிரச்சனைகள் சமாளிக்கிறது எல்லாமே அவங்க தான் பண்ணணும். சும்மா ஒரு அரசு மீது பழிய போட்டு ஏனா தானடி போயிடலாங்கிறது அது ஒரு நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிடுவோம் இல்லையா? நம்மளை நாமளே பிறர் மேலே பழிய போடுவோம் இல்லை, பழி போடுறது அதுக்கு பேர். இப்போ நீங்க அவர் நடிகரா இருந்த காலகட்டத்துல அவர் கூட இருந்த ஒரு நபர், அவர் நடிக்கிறதுக்காக போகும்போது ஒரு ஷூட்டிங்க்கு போறாரு அப்படின்னா அந்த டைமுக்கு போயிடுவாரு. எப்பவுமே அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இடத்துல இருக்கக்கூடியவர் அப்படின்றது தான் பெரும்பான்மையா அவர் கூட பழகினவங்க எல்லாருமே சொன்னது. நீங்களும் அதை கிட்ட இருந்தே அவர் எப்படி கிளம்புவாரு, எப்படி டைமுக்கு போகணும்னு நினைப்பாருன்றதை நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் மேல இவர் தாமதமா போனதுனாலதான் 40 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு வரக்கூடிய அந்த கருத்துக்களுக்கு உங்க பார்வை என்ன சார்? அதான் மேடம், நான் இப்போ அதான் சொன்னேன். அதாவது அவரை கொண்டு வரவங்க கையில் தான் இருக்குது. இப்போது ஷூட்டிங்கிறது அவர் 9 மணிக்கு ஷூட்டிங் நடத்திடுவாங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் 8 மணிக்கு அவர் தயாராகிடுவார். ஓகே. எந்த எவ்வளோ தூரம்னா அவர் ரொம்ப தூரமாக இருந்தனா ஒரு 7:30க்கே ரெடி ஆகிடுவார். ஆனால் இந்த இடத்துக்கு தாமதமாக வர்றது அவர் தானே, அவருக்கும் தெரியும் தானே. 12 மணிக்கு கொடுத்துருக்குறாங்க, ஆனால் நம்ம 3 மணிக்கு போகிறோம் அப்படின்றதுலாம் அவருக்கும் தெரியும் தானே. அதான் மேடம், இது சொல்கிறவங்களை பொறுத்தது இருக்குது. நம்ம இங்கே கூட்டம் கம்மியாக இருக்குது, இல்லை கொஞ்சம் தாமதம் போகலாம், அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் வரும், இவ்வளோ சிக்கல் வருங்கிறது அதை சொல்கிறது யார் கையில் இருக்குது? அது விஜய்க்கு எப்படி தெரியும்? அங்கே இருக்கவங்க தானே கரெக்டாக சொல்லணும், அதை நடத்துகிறவங்க தானே சொல்லணும். இப்படி போனால் இவ்வளோ சிக்கலாகிடும் சார், நெருக்கடி அதிகமாகிடுச்சு, நம்ம தாமதம் போனால் இப்படி சிக்கலாகிடும், ஏதாவது பெரிய அசம்பாவிதங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறத பயம் காட்டுறது யார் பயம் காட்டணும்? இவங்க தான் பயம் காட்டணும். கூட இருக்கவங்க தான் அந்த பயத்தை அவருக்கு உருவாக்கணும். அப்போ அவர் கரெக்டாக வரக்கு உள்ள வாய்ப்பு இல்லைன்னா இப்படி அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லணுமா சொல்ல வேண்டாம்? சொன்னால் அவர் அதை கேட்பார். அவர் கேட்கறது தான். அப்போ இந்த 2ஆம் கட்டத்தில் இருக்கவங்க இந்த மாதிரி இதை நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அவர்கிட்ட முழுமையாக போய் சொல்லலை, இல்லை அதை கரெக்டாக வழி நடத்த தெரியலைன்னு தான் நான் சொல்லுவேன். இன்எஃபிஷியண்ட்டாக இருக்காங்கன்னு. ஆமாம். அது கூட இருக்கவங்க எல்லாம் அதில் முழுமையான ஒரு ஈடுபாட்டோடு இல்லை சரியான ஏனோதானோ எப்படி நடந்தால் நமக்கு என்ன அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறாங்கங்கிறதான். பழி போடுறது யார் மேலேயும் பழி போட்டுடலாம் மேடம். ஆனால் நம்ம கடமை என்னங்கிறது ஒன்று இருக்குது. ஓகே. நம்ம கடமை சரியாக செய்யணுங்கிறது இல்லை, அவங்க தவறிட்டாங்களோங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். இப்போ விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு இல்லையா? அப்போ இந்த கட்சிக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி விஜய் ட்வீட் போட்டாரு. அதுக்கு என்ன அவசியம் சார்? அப்போ நீங்களும் எஸ்எஸ்சி அவர்கள் ரொம்ப நெருக்கம்னு சொல்றீங்க. அப்போ அதுக்கான காரணம் எப்படி, எதனால அவர் முன்கூட்டியே இதுதான் விஜயுடைய கட்சின்னு அவர் ஏன் அறிவிக்கணும்? அது அந்த பிரச்சனை நீங்க சொல்றீங்க இல்லையா, அப்பாவுக்கோ பையனுக்கும் பிரச்சனை வந்தது அந்த டைம் தான், அதை பத்தி சொல்லுங்க. இல்லை, அவர் விஜய் அவங்க அப்பாவுக்கு பையனை ஒன்று அரசியல் களத்திலும் பெருசாக வரணும்னே அவங்களுக்குள்ளே திட்டம் தான் அது. அப்பா பையனுக்குள்ளே திட்டம் தான் அரசியலுக்குள்ளே வரணுங்கிறது. ஆனால் பையன் மேலே உள்ள உரிமையில் பையன் மேலே இருக்கிற அந்த அதிக இது இருக்கு இல்லையா, அவர் மேலே உள்ள ஒரு ஈடுபாடு, விஜய் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை, நம்ம செய்தால் பையன் எங்கே எதுனா பண்ணுவான், கேட்க மாட்டாருன்னு நம்பிக்கையில் அவர் விஜய் மக்கள் இயக்கம்னுட்டு அப்போ இது பண்ணியிருந்தார். அப்போது அது விஜய் கண்டிப்பாக எப்போவுமே அப்படி அகைன்ஸ்டாக இருந்தே கிடையாது. அதான் அந்த காலத்தின் சூழல் எதிரிகள் மாதிரி உருவாக்கிடும்பாங்க இல்லையா, அந்த தளம் எதிரிகளாக ஆக்கிரும் சில இடங்களில். அது தந்தை மகனாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அப்படி இதாக ஆக்கிடுது. அது யார் சொல்கிற விதத்தில் இருக்குது. நமக்கு நல்லதுக்கு தானே அவர் செய்திருக்காரு, இதை வச்சு நம்ம அடுத்த கட்டம் அரசியல் களம் பயணப்படுறதுக்கு அது ஒரு தளம் தானே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறது ஒன்று. பாருங்கள் சார் இப்படி பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி ட்விஸ்ட் பண்ணுறது ஒன்று. யாரோ ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஓகே. இல்லை, அவருக்கே அதில் தவறாக அப்பா செய்தது சரிதான், நீங்கள் அரசியலுக்கு வரத்துன்னு செய்திருக்கீங்க இப்போ. அப்போ நானும் அதில் பொறுப்பில் தான் இருந்தேன், என் பேரும் உண்டு. அவர் இது போட்டையில் நோட்டீஸ் அனுப்பல, நானும் உண்டு.
ஓகே. நானும் அவர் கூட தானே இருக்கிறேன். எங்கள் கூட 9 பேர் உண்டு. 9 பேர் மேலேயும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு தந்தையார் செய்தால் அது சரியாக தான். நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு நினச்சி அதெல்லாம் ஒரு உங்களுக்கு கிடைச்ச ஒரு இது தளம். இப்போ அதுவே ஒரு பப்ளிசிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. அதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பப்ளிசிட்டி தான். தந்தை மீதியே வழக்கு போட்டிருக்காரு. தந்தையே அவர் உங்க மேலேயும் அப்போ வழக்கு போடப்பட்டது. அப்போ அதில் வழக்கில் நானும் இருந்தேன். ஓகே. இப்போ எஸ்ஐசி அவர்கள் தான், எஸ்ஐசி அவர்களா இருக்கட்டும், இப்போ நீங்களும் சொல்றீங்க, நானும் தான் வந்து ஒவ்வொரு இடமா அவரோட போட்டோவை தூக்கிட்டு நான் வந்து போனேன் ஒவ்வொரு பத்திரிகைக்கா அப்படின்லாம் சொல்றீங்க. சின்ன அவர் உருவாக்குறதுல இருந்து அவரை மோல்ட் பண்ணி இவ்வளவு பெரிய நடிகரா கொண்டு வரணும், அவரை ஒரு பெரிய அரசியலுக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு முடிவெடுத்தது எஸ்ஐசி அவர்கள் தான். அவர் கூட இருந்து நீங்களாம் வந்து பயணம் பட்டிருக்கீங்க. எந்த மாதிரியான முயற்சிகள்லாம் எஸ்ஐசி அவர்கள் இருந்து எடுத்தாரு? இல்லை, அவரை பொறுத்த மட்டும் ஒரு தந்தை மட்டும் இல்லை, தந்தை மகனுக்கு செய்கிற ஒரு இது இருக்குது. அதே மீறி அவர் ஒரு பெரிய டைரக்டர். அவர் தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜ்லையும் ஹிட்டாக ஒரு பெரிய வெற்றிப்பட டைரக்டர், தயாரிப்பாளர். ஆனால் அதை மீறி பையனுக்குன்னு உடனே அவர் எல்லாத்தையுமே பையனுக்காகவே தன்னை உருமாற்றிக்கிட்டார். அதாவது சட்டம் சம்பந்தமான அப்படி படங்கள், நீதிக்கு தண்டனை, சட்டம் இருட்டரை, நான் சிகப்பு மனிதன், வீட்டுக்கு ஒரு கண்ணகி, இப்படியெல்லாம் படம் எடுத்தவர். பையனுக்காக சோப்பு போடுற மாதிரிலாம் படம் எடுத்தார். ஏன்னா அந்த 18 வயசு பசங்க என்ன ரசிப்பாங்களோ அதுக்கேற்றபடி தன்னை உருமாற்றுறார். ரசிகன், தேவா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த அடல் அந்த படம் பார்த்தீங்கன்னா உள்ள கவர்ச்சி, ஒரு டீனேஜுக்காக பையனுக்காகவா இப்படி படம் பண்ணியிருக்காரு. ஒரு ஒரு பார்க்கவே நிறைய ஒரு விமர்சனமே தப்பாக பண்ணார். விமர்சனம் தப்பாக வரட்டுங்கிறதுக்காக அந்த படங்கள் பண்ணார். ஏன்னா அப்போ தான் இளம் ரசிகர்களை ஈர்க்க முடியும். முதல்ல விவாதம் வந்தால் தான் நம்ம யாருன்னு தெரியுங்கிறதுக்காக தான் அந்த படங்கள்லாம் எடுத்தார். அப்போ பையனுக்காகவே தன்னை உருமாற்றி அவருக்காகவே ரசிகர் மன்றங்களை கட்டமைச்சு அவரே ஒவ்வொரு இடத்துலையும் விழாக்களுக்கு போகிறது, பையன் வர முடியாததில் நடிப்பிச்சுட்டு இருப்பார். ஒவ்வொரு ஊராக போகிறது. நான் அவர் கூட நான் பயணப்பட்டேன். ஒவ்வொரு ஊரில் போய் ஏதாவது வந்த மக்களுக்கு போய் சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே அவர் பேரில். அவர் பிறந்த நாள்லாம் எல்லா ஊர்லேயும் வந்து ரசிகர் மன்றம் மூலமாக அந்த பிறந்த குழந்தைகளுக்கு உதவி பண்ணுறது, கல்யாணம் பண்ணி வைக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக தானே உள்ளே போக முடியும் மேடம். ஒரே நாளையில் பண்ணிட முடியுமா? அது நம்ம சரத்குமார் படம் சூரிய வம்சம் மாதிரி கிடையாது. அது ஒரே பாடலில் பணக்காரனாகிறது, அண்ணாமலையில் ஒரே பாட்டில் வெற்றி நிச்சயம் முன்னாடி சொன்ன உடனே அவர் கோடீஸ்வரன் ஆகிறது, அப்படிலாம் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவரை கட்டமைச்சு கொண்டு வந்தோம். அதில் அவர் வந்து ரொம்ப ரொம்ப அப்படி ஒரு தியாக கோணத்தும் கொண்ட தந்தையாரை நான் பார்த்ததே கிடையாது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பல இடங்களையும் சொல்லியிருக்கேன். ஒரு தந்தைன்னா அவர் தான். அப்படி ஒரு அர்ப்பணிப்பு, தியாகம், அப்படி ஒரு தந்தை கிடைக்கவே மாட்டாங்க. அவர் அதனால தான் நான் அவர் கிட்ட நின்று வாட்ச் பண்ணேன். நம்மளும் எவ்வளோ சைக்காலஜிக்கல் தெரிஞ்சாலும் அப்படி ஒரு உண்மையை உழைக்கிறதுக்கு ஒரு தகப்பனாரை பார்க்கவே முடியாது. அவரே பிரிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்கங்கும்போது தான் என்னாலலாம் சகிச்சு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு அதை நினச்சி பார்க்கும்போது. ஓகே. ஆனால் அவர் இவ்வளோ தூரம் வந்து தனக்கு அர்ப்பணிப்பாக இருக்கக்கூடிய தந்தையை வந்து விலகுறாரு அப்படின்னா, விஜய் அவர்கள் தனிப்பட்ட எதுவுமே யோசிக்கலையா அப்படின்ற ஒரு பார்வை வருது இல்லையா? ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கேள்வி நமக்கு, அப்போ விஜய் அவர்களுக்கு ஏன் தன்னுடைய தந்தை மேலேயே அவ்வளோ கோவம் எப்படி வரும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்போ அவரும் ஏதோ பண்ணியிருக்கிறாரு, அவர் தந்தை செய்யாமல் விஜய் எப்படி வைக்கிறாரு அப்படின்னு தானே அவர் ஃபேன்ஸ் கேட்குறாங்க. ஃபேன்ஸ் கேட்குறது சரி, அவர் என்ன தான் தப்பு பண்ணியிருக்கட்டும் மேடம், தந்தை தானே. அவருக்கு யார் மேடம் இருக்கா? அவருக்கு என்ன தான் தப்பு பண்ணியிருக்கட்டும். அவருக்கு வேறு 4 பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருந்தால் கூட பரவாயில்ல. அவருக்கு செல்வம் பணம் இருக்குது, 2 பிள்ளைகளுக்கு கொடுக்குறாரு, இல்லை இன்னொரு வீட்டில் போய் அவர் இருந்துக்கலாம். அவருக்கு யாருமே கிடையாது. இப்போ அவர் ஒரு அனாதையை தனியாக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அப்போ ஒரு பையன்தான் அவர் என்ன அப்படி தப்பு பண்ணியிருப்பார் சொல்லுங்கள்? அப்படி உலகமாக அழிவுக்குள்ள தப்பை அவர் பண்ணியிருப்பார். ஏதோ பிடிக்காது நடந்திருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதங்கள் வந்திருக்கலாம், அதில் ஒரு தவறுகள் கோபத்தில் ஏதாவது நடந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் மன்னிக்கப்படக்கூடியது என்ன? கண்டிப்பாக. நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்துவ மதத்தை பின்பற்ற ஆள், சரி பொது உடமையாட்டே வருவோம். மன்னிப்புங்கிறது ஒன்று இருக்கா இல்லையா? எவ்வளோ பெரிய ஆட்களையும் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனிதனாகணும்னா அவங்க முதல்ல மன்னிக்க தெரியணும். ஏன் ஒரு தந்தையாரை இந்த விஷயத்தில் மன்னிச்சு ஏன் அவர் கூட அவர் மேலே அன்போடு இருக்க முடியாது? அவர் என்ன எவ்வளோ காலம் வாழ முடியும்? இப்போ நீங்களே தான் விஜய் கிட்ட இருந்து தள்ளி வந்திருக்கிறீங்க இல்லையா சார்? அப்போ திருப்பி உங்களை வந்து என்னைக்காவது அழைக்க முயற்சி பண்ணியிருக்கிறாரா? இல்லை எஸ்எஸ்சி அவர்களும் உங்ககிட்ட இப்போ தொடர்பில் தான் இருக்கிறாரா? அதை பற்றி சொல்லுங்கள். எஸ்எஸ்சி சந்திரசேகர் நான் எப்போவுமே தொடர்பில் தான் இருக்கேன். எப்போவுமே தொடர்பில் தான் இருக்கிறேன். நான் அவரை ரொம்ப நேசிக்கிறவர். அவர் என்னுடைய குருநாதர்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவர்கிட்ட இவனை பாய்ச்சா பலிக்காது. ஏன்னா அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சவர். கஷ்ட நஷ்டம், துன்பம், துயரம், ஏமாத்தல், பித்தலாட்டம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டார். விஜய் அதை பார்க்காதனால தான் வெளுத்ததெல்லாம் பாலினி நம்பிடுவாங்களே அதை மாதிரி நம்புகிறாரு. அவர் அப்படி இல்லை, எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டார். அதனால தான் பக்குவப்பட்டவர்களை, விஷயம் தெரிஞ்சவங்கள கூட வச்சுக்கணும்னு சொல்கிறது. அவருக்கு தெரியுமா எதுக்காக பேசுகிறான்,
இவன் என்ன காரணத்துக்கு அங்கே வந்து நிற்கிறான், அவன் கண்ணு மொழியிலே கண்டுபிடிச்சிட்டாரு. ம். ஆனால் விஜயால் அப்படி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவர் அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள், பிரச்சனை, சிக்கல்களை வாழலை. அதனால் அவன் தந்தையாக இருந்திருந்தா ஈஸியாக இருந்திருக்கும் அவருக்கு எல்லா விஷயமும் நம்ம சொல்கிறது. அவர் பாதுகாப்புக்கு ஒரே இடம் அவர் தந்தை தான். அவரை மாதிரி உள்ள ஒத்த கருத்து உள்ளவங்க இல்லைனா உள்ள வரணும். மற்றவங்கெல்லாம் என்ன, அவர் பெரிய நடிகர் ஆகிட்டார், அந்த நடிகரை அறுவடை பண்ணலாம். அதான் சொல்லுங்களேன், பழம் நல்லா கொத்து கொத்தாக காய்த்து இருக்கும்போது அங்கே 1000 பறவைகள் வந்துடும், அணில் வந்துடும், ஓணான்கள் வந்துடும், குரங்குகள் வந்துடும், எல்லாமே வந்துடும் பழங்கள் கிடக்கும்போது. அதனால் அந்த பழத்தை உருவாக்குவதற்காக ஒருத்தன் மட்டும்தான் கஷ்டப்பட்டுருப்பான், இல்லை அவன் கூட கொஞ்சம் பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் அந்த பழத்தை வேறு எல்லாமே வந்து பிச்சு தின்னுட்டு போகும்போது தான் அந்த வேதனை அவங்களுக்கு தெரியும், எவ்வளோ வேதனைப்படுவாங்கன்னுட்டு. இப்போ நம்மளே 27 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கோம் மேடம், எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிப்போம். நம்ம தலைவர் பெருசாக வந்தால் நமக்கும் ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கும், நம்மளும் ஒரு இடத்துக்கு வரலாம், நமக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நினச்சி ஒர்க் பண்ணுவோமா பண்ணணும். அதுதானே எல்லாருடைய இது நீதி, அதுதானே. ஒரு கடினமாக நம்ம உழைக்கிறோம், ஒரு அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்கிறது தானே எல்லாரும் உழைப்போம். இப்போ நம்மளே 27 ஆண்டுகள் நம்ம உழைச்சிருக்கோம், நமக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாமல் போயிடுச்சு, நம்மளை அந்த இடத்துலேருந்து பின்தள்ளுறதுக்கு, அவர்கிட்ட இருந்து விலைக்கு வைக்கிறதுக்கு யாரோ சதி திட்டம் தீட்டிட்டாங்களே, எப்படி நடந்திருக்கு அப்படின்ட்டு நினச்சி பார்ப்பாங்களா, பார்க்க முடியாது. என் வீட்டில் உள்ள என் குடும்பத்தில் உள்ளவங்க நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? ஒரு பெரிய ஸ்டார்லாம் மேடம், கண்டிப்பாக அவர் ஸ்டார் ஆகிட்டார். கஷ்டப்படும் போது நம்ம அவர் கூட சேர்ந்தா பெரிய ஸ்டார் ஆகிட்டார், நினச்சி பார்க்காத இடத்துக்கு வந்துட்டார். ஆனால் அந்த நேரத்துலேருந்து நம்ம ஒதுங்கி வரும்போது அது எவ்வளோ ஒரு வேதனையை வெளியே ஏற்படுத்த நினச்சி பாருங்கள். அதனால தான் மன்னிப்பு, ஏதாவது தவறுகள் உங்களுக்கு பிடிக்காது நடந்தால் கூட மன்னிக்கக்கூடிய குணம் அது எம்ஜிஆர் கிட்ட இருந்தால். எம்ஜிஆரே சொல்லியிருக்காரு, எல்லாரும் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தர் புறம் கூறுவான், தப்பாக சொல்லுவான், பிரிக்கிறதுக்கு வழிகள் சொல்லி தருவான். ஆனால் நான் யார் சொல்கிறேன்னு காதில் கேட்க மாட்டேன். அவங்க ஏதாவது தப்பாக பண்ணால் கூட தப்பு பண்ணுறவங்கள கூட்டுறது, நீ இப்படி பண்ணாத ராஜா, இவன் மேலே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டு இருக்குது, இவங்கெல்லாம் இப்படி ஒரு அலிகேஷன் இருக்குது, கவனமாக நடந்துக்க, போய் நல்லா போ நல்லா உன் வேலையை நல்லா பாரு, இப்படி தட்டி கொடுப்பாரான் எம்ஜிஆர். ஸோ இப்போ இவரையும் எம்ஜிஆர் மாதிரி தானே பார்க்குறாங்க விஜயையும். அந்த அந்த ஒரு விஷயங்கள் பற்றி பார்க்கும்போது அவருக்கு அதுக்கு சரியான ஆள் தான் அப்படின்னு நம்புறீங்களா? எம்ஜிஆர் மாதிரி பார்க்குறாங்கன்னு யார் சொல்கிறா? இல்லை, அடுத்தது எம்ஜிஆர் வழியில் தான் விஜய் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. எம்ஜிஆர் எப்படி சினிமாவிலேருந்து வந்து ஒரு சிஎம் ஆனாரோ அது மாதிரி விஜயும் சிஎம் ஆனார். அவர் வந்த மாதிரி இவர் வந்துருவாருன்னு சொல்கிறது அது நம்ம சொல்ல முடியுமா? அதான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், எம்ஜிஆருடைய வழி வேறு. அவர் வந்து அனாதையாக வந்தவர், துரத்தடிக்கப்பட்டவர். இங்கே வந்து ஒரு 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 வேலை நாடக கம்பெனி அலைஞ்சி சாப்பாடு இல்லாமல், ஒரு கஞ்சிக்காகலாம் அவங்க அம்மா பல இடங்களில் போய் கஞ்சி சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. கஷ்டங்களை அனுபவிச்சவர், ஏமாற்றங்களை, பசியில் வாடினவர். ஒரு நாடக கம்பெனிகளில் வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அதில் பயணப்பட்டவர். ஒரு நடிகராவுக்கு 15 ஆண்டுகள் போராடி இருக்கார். பல கட்சிகளில் இருந்து பொருளாளர் பதவி முதல் திமுகவில் பொருளாளராக இருந்திருக்காரு. பல கட்சிகளில் வேலை பார்த்துருக்காரு. நிறைய அனுபவத்தை கற்றுருக்காரு. தான் சம்பாத்தியம் பண்ணதை நிறைய பேருக்கு கொடுக்கணும், இந்த ஈகைனாலே என்னங்கிறத, பிறருக்கெல்லாம் பணம் கொடுக்கறது, பிறருக்கெல்லாம் ஏழைகளுக்கெல்லாம் உதவி பண்ணுங்கிறதெல்லாம் அவர்கிட்ட இருந்து வெளியே வந்து. அதனால தான் இன்றைக்கி எம்ஜிஆருங்கிறோம். அப்போ அந்த எம்ஜிஆர் பட்ட அடி, எம்ஜிஆர் பட்ட வலி, எம்ஜிஆருக்குள்ள நிர்வாகத்தன்மை, எம்ஜிஆருக்குள்ள சகிப்புத்தன்மை, எம்ஜிஆருக்குள்ள விட்டு கொடுக்கும் தன்மை, எம்ஜிஆருக்குள்ள மன்னிக்கும் தன்மை எல்லாமே எப்படி எங்கள் விஜய்கிட்ட இருக்குன்னு யார் சொல்ல முடியும்? எங்க விஜய்ன்னு தான் சொல்றீங்களே. இல்லை, அதனால அந்த பழக்கங்களை இன்னும் சொல்லிக் கொடுக்க இன்னும் பக்குவமா நாமெல்லாம் இருக்கும்போது சொல்லி கொடுத்துருக்குறேன். ஆனால் அவர் வாழ்ந்த விதம், அவர் வந்து அவர் ஒரு கோல்டு ஸ்பூன், ஒரு கண்ணாடி கூண்டில் இருக்கிற ஒரு நல்ல பறவை. Born with silver spoon சொல்லுவாங்களே, அதுதான். அப்போ அந்த அது ஒரு கிளிக்கு பழங்களும் எல்லாம் வீட்டில் எல்லாம் தேடி வந்துடும். அதே மாதிரி அப்போ அவரை வந்து பக்குவப்பட வைக்கணும் அப்படின்னா பல இடங்களுக்கு கூட்டிட்டு போகணும், பல இடங்களில் நிகழ்ச்சி நடத்தணும், சண்டை சச்சரவு தெரியணும், சிக்கல்கள் தெரியணும், அவமானம் தெரியணும், பிரச்சனைகள் தெரியணும். இதெல்லாம் தெரிய வரும்போது தான் எம்ஜிஆர் கற்றுக்கிட்டதை இவரும் கற்றுக்குவார். இல்லைன்னா எம்ஜிஆர் கற்றுக்கிட்டதை எப்படி இவர் கற்றுக்குவார்? எம்ஜிஆர் பேரை சொல்லி இன்றைக்கி வர எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, பெரிய பெரிய ஆட்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. இப்போ இவர் பேரை சொல்லி எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்கள். எனக்கு குறைய சொல்லலை, எம்ஜிஆர் தான், ஒரு எம்ஜிஆர் தான். அவர் கூட கம்பேரிசன் பண்ணுற அளவுக்கு நம்ம செய்யணும். அவரை மாதிரி நானும் செய்வேன், அவரை மாதிரி துணிச்சலாக நானும் ஏற்று நிற்பேன். இந்த திமுக ஏற்று அடித்து நொறுக்கிட்டு அப்போ அந்த டைமில் தனியாக கட்சி தொடங்கினார், தில்லு. அப்படி பண்ண முடியுமா? இப்போ ஆனால் இவரும் திமுக எதிர்த்து தானே தொடங்கியிருக்கிறேன்னு சொல்கிறேன். எதிர்த்து தொடங்கியிருக்கேன். நீங்கள் இன்றைக்கி சிஎம் ஆகிடலாம், இன்றைக்கி ஒரு வெற்றிடம் வந்துருக்கு. ஏன் ஜெயலலிதா இருக்கும்போது இவர் தொடங்கலை? இவங்க கருணாநிதி அவங்கெல்லாம் இருக்கும்போது ஏன் போட்டிக்கு வரல? ஏன் அப்பமெல்லாம் அமைதியாக இருந்தார்?
இப்போ நமக்கு ஒரு வெற்றிடம் வந்திருக்கு, இதில் நம்ம வந்துடலாம், நமக்கு ஒரு இந்த பெரிய ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, ஒரு இந்த கூட்டத்தை பயன்படுத்தி நமக்கு ஒரு செல்வாக்கை நம்ம உருவாக்கிக்கலாம். இது ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாங்க, ஒரு திட்டமிடுதல் இது. ஒரு கார்ப்பரேட் மூலமாக இல்லையா, அதை ஏதோ பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே. ஆனால் அந்த கார்ப்பரேட் மூலம் வந்து எப்போவுமே மக்கள்கிட்ட எடுபடாது. மக்கள்கிட்ட நீங்கள் போகணும். மக்கள் சர்வீஸுங்கிற மக்கள் தொண்டுங்கிறது ரொம்ப முக்கியம். உள்ளுக்குள்ளே இறங்கி மக்களோட மக்களாக நீங்கள் பயணப்படலைன்னா, இன்றைக்கி வேணால் ஏதாவது கூட்டம் வந்துடலாம், ஏதாவது வந்துடலாம். காலப்போக்கில் வந்து பல நடிகர்கள் அப்படி தோற்று போயிருக்காங்க. சிரஞ்சீவி, பல சிவாஜி கணேசன் அவர்கள், பல நடிகர்கள், சரத்குமார் அவர்கள், என் கமல் அவர்கள் கூட சொல்லலாம். பல நடிகர்கள் எல்லாம் கூட்டம், எல்லாருக்கும் எல்லா நடிகர்களுக்கும் தான் கூட்டம் வந்தது. பாக்கியராஜ் அவர்களுக்கெல்லாம் அப்படி கூட்டம். அந்த காலத்தில் நீங்கள் கேட்டால் நானே பார்த்துருக்கேன், கணக்கில்லாத கூட்டங்கள். ஆனால் அந்த கூட்டங்கள் வந்து ஓட்டாகி அவங்கள அரசியல் மாபெரும் சக்தி ஆகிறோம், மக்கள் சக்தி ஆகணும்னு மட்டும் கனவுல கூட நினைக்காதீங்க. சரி சார், உங்களுடைய அனுபவங்களையும் நீங்க விஜய் கூட பயணப்பட்டதையும் இப்போ நீங்க திமுகவில் எதற்காக இணைஞ்சீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. திமுகவில் உங்களுடைய அரசியல் பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். நன்றி. ரொம்ப நன்றி மேடம்.